வணக்கம். தமிழக வானவில் தளத்திலிருந்து செய்திகளை வழங்குவது கார்த்திகை ஜோதி. 40 ஆண்டு காலமாக சாலை வசதி இல்லாமல் தவிக்கும் கிராம மக்கள், கண்டு கொள்ளாத ஊராட்சி நிர்வாகம். இனி விரிவான செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேலவழி ஊராட்சி ஜே நகர் கிராம மக்கள் 40 ஆண்டு காலமாக சாலை வசதி இல்லாமல் வசித்து வருகின்றனர். கர்ப்பிணி பெண்களும் பள்ளிக்கு செல்லும் சிறார்கள், முதியோர்கள் இந்த வயல் வரம்பில் நடந்துதான் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் தவிக்கின்றனர். இறந்தவர்களை கூட தூக்கி செல்ல இங்கு வழி இல்லை. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரும் தமிழ்நாடு முதல்வரும் விரைந்து நடவடிக்கை எடுக்க சாலை வசதியை ஏற்படுத்தி தருமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கேன். தஞ்சாவூர்ல இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஜே நகருங்கிற ஊர் இருக்கு. அது தஞ்சாவூர் மாவட்ட தொகுதி. இது திருவையாறு சட்டமன்ற தொகுதி. இந்த ஏரியா திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கும் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிக்கும் இந்த வயல் தான் இடையில இருக்கு. சாலை வசதி இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்படுகிறோம், அவதிப்படுகிறோம். நெருக்கி 30 குடும்பம் 35 குடும்பம் இருக்கிறாங்க. 300-400 பேர் வசிக்கிற இடத்துல பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய நடந்து போறதுக்கு ரொம்ப மழை காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. பல தடவை மனு கொடுத்து 20-25 வருஷங்களா நாங்கள் இந்த ரோட்டுக்கு மனு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். சாலை வசதி இல்லை அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸில். காங்கிரஸ் செல்வ பெருந்தகை அவர்கள் பொது கணக்குழு தலைவராக இருக்கும் பொழுது கூட நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து போய் அவர்கிட்ட முறையீட்டு செஞ்சோம். அப்போ சாயந்தரம் 6 மணி போல கலெக்டர் ஆஃபீஸில் செல்வ பெருந்தகை தலைவர் அவர்கள் பரிந்துரைக்கிறாரு, ஜே நகருக்கு ரோடு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணியும் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க. நாங்க நடந்து போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாருமே, தொகுதி தலைவர்கள், எம்எல்ஏ யாருமே இங்க பாக்குறது கிடையாது, போறது கிடையாது. கேட்டா நமக்கு ரோடு போட்டு தரல, நம்மளை கேள்வி கேட்பாங்கிறது பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏடிஎம்கே பீல்லையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, டிஎம்கே பீல்லையும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மனு கொடுக்கும் பொழுது தாசில்தார், ஆடியோ எல்லாம் வருவாங்க, ஜீப்பை எடுத்துட்டு எல்லாம் பார்வையிட்டு சர்வே பண்ணுவாங்க. சர்வே பண்ணிட்டு நாங்க ரோடு போட்டு தரேன்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் எந்த வித நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க, அது அப்படியே போட்டுடுறாங்க. இப்ப கூட இந்த வயல்ல தண்ணி விட்டுட்டாங்க. நாங்க மழை பெஞ்சு இந்த சேரு வயக்காரவங்க இந்த முள்ளும் செடியும் போட்டு பாதநடையில போட்டாங்க. அந்த பாதநடையில் நடக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்ல இருந்து வயசானவங்கல இருந்து எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இறந்து போனவங்களை தூக்கிட்டு போறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால எங்களுக்கு ஐயா அவர்கள் எங்களுக்கு இந்த எப்படியாச்சும் இந்த ரோட்டை போட்டு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.